ஹேடா ஸ்ட்ராபெரிஸ் வெல்கம் டு மை சேனல். நான் உங்ககிட்ட ஒன்று தான் கேட்கணும். நான் லைவ் வரேன்னு சொல்கிறேன், பட் ஆனால் ஏன் வரமாட்டேன்றீங்க? டைமிங்கை வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது, உங்களுக்கு எந்த டைமிங்க்கு வந்தால் நீங்கள் எல்லாம் வருவீங்க அப்படின்றத கொஞ்சம் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்ககிட்ட ரொம்பவே பேசணும்னு சொல்லிட்டு ரொம்பவே எக்ஸைட்டடாக ஒரு தடவை வரும்போது நீங்கள் கொஞ்சம் பேர் ரொம்ப ஃபியூ பேர்ஸ் தான் வரீங்க. நீங்கள் எல்லாருமே வருவீங்கன்ட்டு நான் ரொம்பவே எக்ஸைட்டடாக ஒரு தடவையும் நான் லைவ் வருவேன், பட் ஆனால் வரமாட்டேன்றீங்க. உங்களுக்கு எந்த டைம் கரெக்டாக இருக்கும்னு சொல்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அந்த டைமுக்கே நான் லைவ் வரேன். அண்ட் என்னோடய இன்ஸ்டா ஐடியும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அதுவும் பண்ண மாட்டேன்றீங்க, ஏன் எனக்கு தெரியல. அண்ட் நம்ம இப்போது சோப்போட ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். சீக்ரெட் ரிலேஷன்ஷிப் நிறைய பேர் சோப் கேட்டிருந்தீங்க, ஸோ அவங்களுக்காக தான் இது. ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கேளுங்க, எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக்கும் போட்டுருங்க. இப்போது நம்ம டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ இன்ட்ரோ பார்த்துடலாம். அண்ட் அஸ் ஆல்வேஸ் ரெண்டு பேருமே ஐடல் தான். ஸோ ஐடலாக இருக்கும்போது இவங்களோட ரிலேஷன்ஷிப்பை எப்படி சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்றது தான் ஸ்டோரி ஃபுல்லும் வரும். ஹோப் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஷுகாவும் ஜெஹோப்பும் ஒரே ரூமில் தான் இருக்காங்க. ஹக் பண்ணிட்டு தான் படுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போதும் நம்ம ஜெஹோப் பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. யுங்கி, சொல்லுடா, இன்னும் எவ்வளோ நாள் தாண்டா நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பை ஹைட் பண்ணிட்டே இருக்கிறது? ஆர்மிஸுக்கு நெக்ஸ்ட்டு, பட் ஆனால் நம்ம இன்னும் நம்ம மெம்பர்ஸ்கிட்ட யார்கிட்டையுமே சொல்லலையே. இப்போதைக்கு ஷுகா தான் இப்போ பேசுகிறாரு. இப்போதைக்கு எதுவுமே வேண்டாம், நானே சொல்கிறேன், இதை நானே டீல் பண்ணிக்கிறேன். நீங்கள் எதுவுமே பேசாத, சொல்லாத, சரியா? பட் ஆனால் எவ்வளோ நாள் தாண்டா இதை ரகசியமாக வச்சுட்டே இருக்க முடியும்? சொல்லு யுங்கி. ஆல்ரெடி அவங்களுக்கு எல்லாருக்குமே டவுட் வந்துருச்சுன்னு எனக்கு தோணுதுடா. எனக்கு தெரியும் ஹோபி, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல. நீ எப்பவும் போல் என்னத்தை நம்ம பண்ணுவோமோ அதையே பண்ணுவோம், புரியுதா? ஏன்டா சொல்கிறத மட்டும் செய் ஹோபி. சரி, நீ சொல்கிற, சரி நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோப் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அவர் ஃப்ரெஷ்ஷப் ஆக்க போய்ட்றாரு. நம்ம ஷூகாவா, சரி நீ போப்போ, நான் தூங்குறேன்னு சொல்லிட்டு அவர் தூங்கிடுறாரு. அந்த டைமில் தான் நம்ம மெக்னியில் இருக்கிற ஜங்குக் ரூமுக்கு வராரு. யாரோட ரூமுக்கு அப்படின்னா நம்ம ஷூஹான்னு ஹோபி ரூமுக்கு தான் வராரு. என்ன, நம்ம பூனை ஹயாங் மட்டும் தூங்கிட்டு இருக்காரு, நம்ம சன்ஷைன் எங்கே போனார்? அப்போ தான் குளிக்கிற சவுண்டு கேட்குது. ஓஹோ, அங்கே பாத்ரூமில் இருக்காரா? சரி நம்ம கொஞ்சம் நேரம் அந்த பூனைக்குட்டி கூட ஃபன் பண்ணுவோமே அப்படின்னு அவரும் பெட்டில் போய் படுக்கிறாரு. நம்ம சுகம் என்ன நினச்சிட்டாரு, சரி ஹோபி தான் திரும்ப படுத்துருக்கான் போல் அப்படின்ட்டு அவர் நினச்சிட்டு அவர் தூங்கிட்டு இருக்காரு. நம்ம ஜேகேவா அவர் என்ன பண்ணுறாரு, பக்கத்தில் படுத்துக்கிட்டு லைக் சின்னதாக ஒரு கர்ச்சிஃப் மாதிரி எடுத்து அதை நல்லா சுருட்டி நம்ம ஷுகாவை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காரு. டே ஹோபி சும்மாறா, தூங்க விடுறா. ஹயாங் எந்திரிங்க ஹயாங் அப்படின்னு அப்படியே ஹஸ்கி வயசில் நம்ம ஜங்குக் பேசிக்கிட்டே இருக்காரு. டே சும்மாறா, ஹஸ்கி வயசுலலாம் பேசாதடா. ஏன் ஹயாங், பேசினா என்ன ஹயாங்? சொல்கிறத மட்டும் செய்டா, சும்மாறான்னு தூங்க விடுறா. ரொம்ப அதான் பேசின அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. என்ன பண்ணுவீங்க ஹயாங் அப்படின்னு நம்ம ஜங்குக்கு இன்னமும் அதே மாதிரி தான் பேசி நம்ம ஷூவை டீச் பண்ணிட்டே இருக்காரு. நம்ம ஷூவுக்கு செம காண்டாயிருச்சு. இருடா ஒன்று அப்படின்ட்டு நான் என்ன பண்ணுறாரு, ஜங்குக்கோட ஹோபின்னு நினச்சிட்டு நம்ம ஜங்குக்கோட கழுத்தில் நல்லா கடிச்சி வச்சிட்டாரு. பூனை கடிச்சிருச்சு அப்படின்ட்டு ஜங்குக் கத்துறாரு. எல்லாரும் சவுண்டு கேட்டுன்னு பதறி போய் உள்ளார ஓடி வராங்க. என்னாச்சு 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 அப்படின்ட்டு. டேய் நீ என்னடா பண்ணிகிட்ருக்க? ஷூகாவும் அந்த சவுண்டு கேட்டு ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜங்குக்கு அவரே என்னடா இவங்க என்னடா பண்ணிகிட்ருக்கான்ற மாதிரி அவர் உட்காந்துட்ருக்காரு. இப்போ அந்த நீங்கள் என்னடா பண்ணுற அப்படின்ட்டு கேட்டது யார் அப்படின்னா நம்ம நம்ஜம் தான். நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க ஜங்குக்?
நான் அயாங் கூட சும்மா ஃபன் பண்ணிட்டு இருந்தேனா, அயாங் என்ன பண்ணாங்க தெரியுமா? என்னத்தடா பண்ணா? அதெல்லாம் இருக்கட்டும். ஜங்குக் ஷூகா தான் சொல்றாரு. இப்போ நீ எதுக்கு என் ரூமுக்கு வந்த? ஆ சும்மா உங்க கூட ஃபன் பண்ண விளையாட வந்தேன். அப்படியே உங்களை எழுப்பிட்டு போகலான்ட்டு வந்தேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்ட்டு. சுபா டே ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்ட்டு வந்து சுகா இது பண்ணிகிட்ருக்காரு. இப்போ ஜிமின் வந்து நீ சொல்லு ஜங்குக். ஆயாங் ஆயாங் என்ன பண்ணார் ஒன்று அப்படின்ட்டு. எவ்வளோ ஆர்வம்டா உனக்கு அப்படின்னு டேங் சொல்கிறாரு. கடிச்சு வச்சிருச்சுரா பூனை என்ன. ஏது அப்படின்னு ஜின் கேட்குறாரு. என்னடா கடிச்சு வச்சிட்டானா? ஆமாம் ஜின்னையாங் பாருங்க எப்படி கடிச்சு வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது. நான் இதோட லைவ் போனேன்னா ஆர்மிஸ் எல்லாம் கேட்பாங்க அங்கே கழுத்தில் என்ன என்ன என்னன்ட்டு மார்க் பண்ணி எவ்வளோ இது பண்ணுவாங்க தெரியுமா? நான் எப்படி லைவ் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அங்கே இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீ எதுக்குடா அவனை போய் கடிச்ச அப்படின்னு வந்து நம்ம நம்ஜோன் தான் கேட்குறாரு ஷுகா கிட்ட. அது அது வந்து அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கும்போது ஜேஹோப் வந்து குளிச்சுட்டு அப்போ தான் டவலோட வெளில வருவார். வந்து பார்த்து எல்லாரும் நின்றுட்டுருக்காங்க. என்ன எல்லாரும் வந்து இப்போ நின்றுட்டுருக்கீங்க, என்னாச்சு? எதாவது இம்பார்ட்டண்ட்டான விஷயமா அப்படின்ட்டு வந்து அவர் கேட்குறாரு. டே ஹோபி நீங்கள் என்னடா பண்ணிருக்க? நான் இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன். சரி சொல்லுங்கள், நீங்களாம் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? டே ஜங்கு நீங்கள் என்னடா பண்ணிகிட்ருக்க? பெட்டில் என்னடா பண்ணுற அப்படின்னு வந்து நம்ம ஹோபி கேட்குறாரு. ஜங்கு கிட்ட கேட்குறாரு. ஜங்குக்கு வந்து அப்படின்ட்டு சொல்ல வராரு. உடனே ஷூகா வந்து ஐயோ இவ தான் சொல்லிட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, முதல்ல எல்லாம் வெளில போங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷூகா சொல்கிறாரு. அவங்களும் வந்து எல்லாம் அங்கேருந்து போயிடுறாங்க. ஜங்குக்கு வந்து டவுட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. டே ஜங்குக், தயவை செஞ்சு இங்கே என்ன நடந்துச்சுன்றத யார்கிட்டையுமே சொல்லிடாத. நான் உன்னை கடிச்சிட்டேன்றது மட்டும்தான் உங்களுக்கு தெரியணும். அப்போ தான் ஹோபி கேட்குறாரு. நீ ஏன் அவனை வந்து கடிச்ச? நீங்கன்னு நினச்சி அங்க என்ன கடிச்சிட்டாரு. எது? அவன் ஏன்டா? நான் வந்து உன்னை நினச்சி அவன் ஏன்டா கடிச்சான்? ஒளராதீங்க ஹயாங். உங்களை என்ன நினச்சிட்டு தான் கடிச்சிட்டாரு. சரி ஏதோ ஒன்றுடா சொல்கிற, எதுக்குடா அவன் உன்னை கடிச்சான்? அதான் சொல்கிறல்ல. டே ஷூகா ஏன்டா அவனை கடிச்ச அப்படின்னு ஹோபி கேட்குறாரு. அதுவா, ஆனால் தூங்கிட்டு இருந்தனா, இவன் வந்து இன்னும் சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தானா, அஸ்கி வயசில் பேசிகிட்டே இருந்தானா, நீ தான் நினச்சி நான் தான் நினச்சி என்னத்தடா பண்ணி சொல்லித்தோடா. அதுதான் அடிச்சிட்டேன் நான். சிரிக்காதீங்க ஹயாங், எனக்கு வலிக்குது. இப்போ நான் எப்படி இதோட வந்து போய் பண்ணுறது? ஆனால் அது மட்டும் இல்லை, அவங்க 2 பேருக்குள்ளார என்னோமா ஒன்று ஓடிக்கிட்டே இருக்குது. ஆனால் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆனால் நான் கண்டுபிடிச்சிட்டேன், 2 பேரும் லவ் பண்ணுறீங்க தானே அப்படின்னு கேட்டதுமே சூகாக்கும் ஷாக்கு, ஹோபிக்கும் ஷாக்கு. இதுக்கப்புறமா இதை மறைக்கவே முடியாது அப்படின்ட்டு வந்து தெரிஞ்சு போச்சு. ஹோபியும் வந்து ஷூகாவை தான் பார்த்துட்ருக்காரு. ஏதாவது சொல்லுடா அப்படின்ட்டு. ஆமாம் ஜங்குக், நானும் ஹோபியும் லவ் பண்ணுறோம். ஆனால் இந்த விஷயம் சீக்ரெட்டாக இருக்கணும், யாருக்குமே தெரியக்கூடாது. மற்றவங்கக்கிட்ட நானே வந்து சொல்கிறேன், புரியுதா? ஓஹோஹோ அப்படின்னு ஸ்மோக் பண்ணுறாரு நம்ம ஜங்குக்கு. அப்போது அது கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ஆகுமே, செலவாகுமே, பரவாயில்லையா? டேய் நீ என்ன கேட்டாலும் வாங்கி தரேன்டா, தயவு செஞ்சு இதை மட்டும் நீ சொல்லிடாத, இதை நானே பார்த்துக்கிறேன், புரியுதா? அப்பா ஓகே, எனக்கு இப்போ ரொம்ப பசிக்குது, எனக்கு பிடிச்ச ஃபுட்டு குக் பண்ணியாக கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு நம்ம ஷூகாவை தான் ஜங்குக் பார்க்குறாரு. உனக்கு என்ன, இப்போ நான் சமைக்கணும் அவ்வளோதானே, பண்ணி தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து குளிக்க போயிட்டாரு. ஹோபிக்கா சரி ஜங்குக், நீ ஒரு முடிவோடு தான் இருக்க, வச்சு செய்ய போகிற நீ ஷூகாவை, நல்லா தெரியுது. ஷூகாவை மட்டுமா அப்படின்ட்டு ஜங்குக் பார்க்குறாரு ஜேஹோப்பை. டே வேண்டாண்டா, நீ எதாக இருந்தாலும் அவனுக்கு கூடயே நிறுத்திக்கோ, என்கிட்ட வந்துடாத. ஏன் ஹயாங், நீங்கள் தானே நம்ம குரூப்போட சன்ஷைனு. நான் உங்கள் பேபி ஜங்குக்கில் இந்த கூக்கிக்காக நீங்கள் பண்ணவே மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி க்யூட்டாக பேசுறாரு. அப்படியே மெல்ட் ஆகுது நம்ம ஹோபிக்கு. சரி இதெல்லாம் வேண்டவே வேண்டாம், நீ நார்மலாக கேட்டாவே நான் பண்ணிட போகிறேன், உனக்காக பண்ண மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து
ஜங்குக்கும் அங்கேருந்து போயிடுறாரு. ஹோபியும் ட்ரெஸ் பண்ணிட்டு அவர் வெளில வந்துடுறாரு. அதே மாதிரி ஷூகாவும் குளிச்சுட்டு வந்து ஜங்குக்கு பிடிச்சதா குக் பண்ணிருக்காரு. அங்கேருந்து எல்லாருக்குமே ஷாக்கு. என்னடா ஷூகா குக் பண்ணுறான், அதுவும் வந்து ஜங்குக்கோட தான் ஃபேவரட்டாக குக் பண்ணுறான், சாதாரணமாக இவன் பண்ண மாட்டானே அப்படின்ட்டு எல்லாருக்குமே வருது. அப்படியே பார்த்துக்கிறாங்க ஒருத்தருக்குள்ள என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன எல்லோரும் ஏதோ திங்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க, நம்ம ஜேஹோப் தான் கேட்குறாரு. அது ஒன்றும் இல்லை, ஷூகா வந்து அதுவும் ஜங்குக்கு பிடிச்சதா குக் பண்ணிருக்கானே, அதுதான் எங்களுக்கு ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது. ஏதோ ஒன்று இருக்குது, கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ட்டு நம்ஜன் சொல்கிறாரு. அத்தி சீக்கிரமாக சிக்கிருவோம் போலையே, அதுக்குள்ளார சொல்கிறது தான் பெட்டராக இருக்கும், நம்ம இதை பற்றி அவன்கிட்ட அப்புறமா பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு பிடிச்சதா ஷூகா குக் பண்ணிட்டு கொடுத்துட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. இதுக்கு மேலே இருந்தால் எல்லாத்துக்கும் சமைக்க சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷூகாவும் கிளம்பி அங்கேருந்து அவரோட ஸ்டூடியோக்கு போயிடுறாரு. இப்போ வந்து நம்ம ஜிமின் தான் பார்த்திங்களா, ஜங்குக்கு மட்டும்தான் குக் பண்ணியிருக்காரு. ஆனால் நமக்கெல்லாம் எல்லாரும் அப்படியே சின்னதான் பார்க்குறாங்க. டே என்னெல்லாம் ஏன் பார்க்காதீங்கடா, எனக்கு வந்து ஷூட் இருக்கு, நான் சீக்கிரமாக போகணும், நீங்களே வேணும்னா சமைச்சு சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு ஜின்னு அங்கேருந்து போய் நம்ம போகிற வழியில் சாப்பிட்டுக்கலாம், இங்கே இருந்தால் எல்லாம் சமைக்க சொல்லிடுவாங்கன்ட்டு அவரும் வந்து எஸ்கேப் ஆகிட்டாரு. சரி நாம்பளும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரெடி ஆகிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ ஹோபி என்ன பண்ணுறாருன்னா நம்ம ஷூகாவோட ஸ்டூடியோக்கு தான் போகிறாரு. அவரும் டோரை திறந்து உள்ளார போனால் ஷூகா வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. ஷூகாவும் பார்க்குறாரு. ஹோபி என்ன ஹோபி சடனாக இங்கே வந்திருக்க, அவரும் வந்து டோரை மூட்டு வராரு. நான் அவங்ககிட்ட பேசணும், சொல்கிறா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹோபியை பிடிச்சி இழுத்து அவரோட லேப்பில் உட்காந்து வச்சுக்கிட்டாரு. சொல்கிறா என்ன விஷயம், அது வந்து ஹோபி அது வந்து ஷூகா என்னாச்சு அப்படின்னா அங்கே நடந்ததை சொல்கிறாரு. ஓஹோ சரி, இப்போ அதனால் என்ன சொல்ல வர நீ, நம்ம சீக்கிரமாக சொல்கிறது தாண்டா பரவாயில்ல, அவங்களே வந்து கண்டுபிடிச்சா அது நல்லா இருக்காது ஷூகா, நம்ம சொல்லிடலாமே அப்படின்னு ஹோபி வந்து நம்ம ஷூகாவோட ஷர்ட்டை வந்து ப்ளே பண்ணிட்டே பேசிக்கிட்டு இருக்காரு. ஷூகாவுக்கு வந்து ஹோபி இந்த மாதிரி பண்ணுறது அவருக்கு ஒரு மாதிரி ஆகுது, லைக் டெம்ப்ட் ஆகிற மாதிரி இருக்குது. சரி சொல்லிடலாம், பட் ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு வேணுமே, என்ன வேணும் அப்படின்ட்டு ஹோபி வந்து நம்ம ஷூகாவை பார்க்குறாரு. நீதாண்டா வேற என்ன, பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, நீயும் நானும் மட்டும்தான் இங்கே இருக்கோம், ஸோ கொஞ்சம் அப்படி இப்படி பண்ணலாமா. ஷூகா வேண்டாம், இது உன்னோட ஸ்டூடியோ, யாராவது வந்துட்டாங்கன்னா, டே என்னோடய ஸ்டூடியோவுக்கு உன்னை தவிர வேறு யாருமே வரமாட்டாங்கடா, அப்படியே கொஞ்சம் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹோபி கிட்ட நம்ம ஷூகா போகிறாரு. அப்படியே கிஸ் பண்ணுறாரு. ஹோப்பியும் வந்து பேக் கிஸ் பண்ணுறாரு. அப்படியே அந்த கிஸ்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டீப்பாக போகுது. அப்படியே நம்ம ஷூகாவோட ஹேண்ட்ஸு ஹோபியோட பாடி ஃபுல்லுமே அப்படியே ப்ளே ஆகுது. அப்படியே ஒரு ஹாட்டான மேக்கப் செஷன் அங்கே போயிட்டுருக்கு. நம்ம ஹோபியும் வந்து மோன் பண்ணிட்டே இருக்கார்ல. ஸோ அப்போ அந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னா ஜிம்மினும் டேங்கும் சரி நமக்கு தான் இப்போ எந்த வேலையுமே இல்லையே, நம்ம போய் நம்ம ஷூகாவை வந்து வச்சு ஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வம்பிழுகலான்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்திருப்பாங்க. அப்போ வந்து கதவை திறக்கலான்னு போகும்போது ஜிமின் வந்து டேயோட ஹேண்ட்ஸை ஓப்பன் பண்ணுறாரு. ஏன்டா கதவை திறக்க விடல, சைலண்டாகிறா, உள்ளார இருந்து சவுண்டு வருதா, ஆமாடா உள்ளார நல்லா உத்து கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து கேட்டா. லைக் ஜியோபோட இந்த மோன் சவுண்ட் கேட்குது. டேங் ஷாக்காக ஜிமினை பார்க்குறாரு. ஜிமினும் ஷாக்காக வந்து டேவை பார்க்குறாரு. கேட்டியாடா, ஆமாண்டா, ஹோபியா அவங்க உள்ளார இருக்காரு. அப்போ உள்ளார 2 பேருமே அதான் பண்ணிகிட்ருக்காங்க போல். ஆமாம் வா நம்ம மற்றவங்க கிட்ட போய் இதை பற்றி சொல்லலாம். சொன்னால் நம்புவாங்களாடா, ஏன்டா நம்ப மாட்டாங்க, இரு நம்ம வீடியோ ஆதாரத்தோடு நம்ம போய் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. ஸ்லோவாக மெதுவாக ஒரு கதவை சவுண்டே வராமல் ஓப்பன் பண்ணி அவரோட ஃபோனை எடுத்து கேமரா ஆன் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. லைக் ஹோபி வந்து ஷூகாவை ரைட் பண்ணுற மாதிரி அந்த இது போயிட்டுருக்கு. அப்படியே கிஸ் பண்ணிட்டு அவ்வளோ இதாக போயிட்டுருக்கு. அது அப்படியே வந்து லைக் அவங்க ஃபுல்லாக இல்லாமல் கொஞ்சம் ஓரளவு வீடியோ எடுத்துகிட்டு
கதவை அப்படியே மூடிட்டு ஸ்லோவாக மூடிட்டு, பாத்தியா நான் சொன்னல, அப்போவே சொன்னல 2 பேருக்குள்ளார என்னமோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ப்ரூவ் ஆயிடுச்சு பாத்தியா, வா 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 நம்ம போய் ஹயாங்ஸ் கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் இருடா, ஏன்டா டேங் தான் வந்து நம்ம ஜிமினை ஸ்டாப் பண்ணுறாரு. டேய் இதை வச்சு நம்ம பல விஷயத்த சாதிக்கலாம்டா, என்னடா சொல்கிற? ஆமாண்டா, இப்போ போய் நம்ம ஹயாங்ஸ் கிட்ட சொன்னால் என்ன ஆகும்? திட்டுவாங்க, பேசாமல் இருப்பாங்க, அவ்வளோதானே. பட் ஆனால் நமக்கு வேண்டியது எல்லாத்தையும் நம்ம ஷுகா ஹயாங் ஓபியாங்க வச்சு பண்ணிக்கலாமே. அட ஆமாடா, சரி சரி பண்ணிட வேண்டியதுதான். இப்போ பாரு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் எதுக்கும் இந்த காப்பியை உன்னோட ஃபோனுக்கு சென்ட் பண்ணுறட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்ணிடுறாரு, டேவுக்கு அந்த காப்பியை சென்ட் பண்ணிவிட்டு அவருக்கு சென்ட் பண்ணதை டெலீட் பண்ணிடுறேன், லைக் எனக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா வந்து டோரை நாக் பண்ணுறாங்க. நம்ம ஷூகாக்கும் ஹோபிக்கும் வந்து ஐயோ அல்லுட்டுருச்சு, ஏன்டா அது அப்படின்னு சொல்லிட்டு. ஷூகா கேட்குறாரு, யார் அது அப்படின்னு. ஹயாங், நான் தான் ஜிம்மின்னு வந்திருக்கேன், நான் டே வந்திருக்கேன். ஐயோ போச்சு போச்சு, நான் அப்போவே வேண்டான்னு சொன்னேன், கேட்டியா ஷோகா நீ? டே இப்போ இதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்லை, எந்திரிடா. கருமா பிடிச்சவனுங்க இப்போ தான் வந்து டிஸ்டர்ப் பண்ணுவானுங்க, சை அப்படின்னு சொல்லிட்டு உடனே எந்திரிச்சு 2 பேருமே ட்ரெஸ்ஸை வந்து வியர் பண்ணிக்கிறாங்க. எதுவுமே நடக்காத மாதிரி வந்து நம்ம ஹோபி தான் வந்து டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. 2 பேருமே வந்து ஒரு வில்லத்தனமான சிரிப்போடையே உள்ளார வராங்க. எதுக்கு இவனுங்க இப்படி சிரிக்கிறானுங்க? அப்புறம் 2 பேரும் நல்லா செமையாக ஃபன் பண்ணிங்க போலையே. என்னடா சொல்கிற? மரகிற கலந்துடுச்சா? நாங்கள் எங்கள் மியூசிக் போட்டுட்ருக்கோம், நீ என்ன வந்து ஃபன் பண்ணுறோன்னு சொல்கிற? இப்போ டே தான் மியூசிக்கோடு சேர்த்து உங்கள் ஹேண்ட்ஸு இன்னொருத்தரோட பாடி ஃபுல்லும் ப்ளே ஆனதெல்லாம் வந்து அதுவும் ஒரு மியூசிக் தானே ஹயாங் அப்படின்ட்டு சொல்லும்போது ஷாக்கு 2 பேருக்குமே. ஹோபிக்கு புரியல, என்னடா இவன் சொல்கிறான் அப்படின்ட்டு. ஷூகாவுக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. புரியுது, என்ன வேணும் சொல்லி தொலைங்க. என்ன சொல்கிறட்டே நீ, எனக்கு புரியலையே அப்படின்னு ஹோபி கேட்குறாரு. ஹயாங், இதை விட கிளியராக யாரும் சொல்ல முடியாது அப்படின்னு ஜிமின் சொல்கிறாரு. உள்ளார நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து நான் வீடியோ எடுத்து வச்சிட்டேன் அப்படின்ட்டு ஜிமின் சொன்னதுமே ஹோபிக்கா அவ்வளோதான் அல்லுட்டுருச்சு. டேய் டேய் இதெல்லாம் வீடியோவாடா எடுத்து வச்சிருப்ப அப்படின்னு ஷூகா கேட்குறாரு. ஆமாம், அப்போ தானே வந்து உங்களை பிளாக்மெயில் பண்ண முடியும், எங்களுக்கு வேண்டியது எல்லாத்தையுமே வந்து வாங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சொல்லிகிட்ருக்காங்க. டே வேண்டாண்டா, அமைதியாக இருந்துக்கோங்க, ஒழுங்காக அந்த வீடியோவை டெலீட் பண்ணு. அதெல்லாம் முடியாது, நான் இப்போ தான் லேட்டஸ்ட்டாக அவருக்கு பிடிச்ச அந்த பிராண்டு ஸ்டைல் எல்லாமே சொல்கிறாரு, அது எனக்கு ரொம்பவே சூட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம், எனக்கு கூட ஒரு சாங்கை நீங்கள் க்ரியேட் பண்ணி கொடுத்தா, மியூசிக் போட்டால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் யாங் அப்படின்ட்டு டே வந்து சொல்கிறாரு. புரியுதுடா புரியுது, 2 பேரும் வச்சு செய்கிறது தானே வந்திருக்கீங்க, புரிஞ்சா சரி, எங்களுக்கு நாங்கள் கேட்டது கிடைச்சா இந்த வீடியோ டிலீட் பண்ணுவோம், இல்லை அப்படின்னா இந்த வீடியோ ஹயாங்ஸ் கிட்ட போகும் அப்படின்ட்டு வந்து 2 பேருமே சொல்கிறாங்க. டே வேண்டாண்டா, அந்த மாதிரி பண்ணாதீங்கடா, அவ்வளோதான்டா ஜின் ஹயாங்க, நம்ஜுன்ல அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லிகிட்ருக்காரு நம்ம ஹோபி. அப்போ எங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் இதை டிலீட் பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு வந்து டே சொல்கிறாரு. அவங்களுக்கும் வேறு வழி இல்லாமல் சரிடா சரி பண்ணி தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஜிமினி என்ன கேட்டாரோ அதை ஆர்டர் போட்டுடுறாரு. சரி சூப்பர் ஹயாங் அதே மாதிரி எனக்கு சாங்கு பண்ணுறேன்டா, பண்ணி தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகாவும் செம்ம காண்டில் இருக்கார். ஹோபியா, நாசமாக போனவனே அப்போவே சொன்னேன்டா, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டானா, இப்போ நல்லா இவன் கூட சேர்ந்து நானும் அனுபவிச்சிட்ருக்கேன் அப்படின்னு மனசோலுக்குள்ளாரையே நம்ம ஹோபி திட்டிக்கிறாரு. அண்ட் அதே மாதிரியே வந்து சாங்கும் வந்து பண்ணித்தரேன்னு சொல்லிடுறாரு. சரி அப்போ நாங்கள் கிளம்புறோம். டே வீடியோ டெலீட் பண்ணுறா, அதான் நீ கேட்டதை பண்ணிட்டல, நீங்கள் ஆர்டர் போட்டு நாங்கள் டெலீட் பண்ணிட்டேன்னா அப்புறம் வந்து நீங்கள் ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுறது? ஸோ அதனால் எனக்கு எப்போ வந்து ரீச் ஆகுதோ அடுத்த செகண்டே நான் டெலீட் பண்ணிடுறேன். அப்போல்லாம் இல்லை, எனக்கு நீங்கள் கேட்ட சாங்கை பண்ணி கொடுத்தா மட்டும்தான் நான் அதை டெலீட் பண்ண ஒத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டேவும் சொல்லிகிட்ருக்காரு.
ஆமாம் சரி சரி நீங்கள் டேங்க் ஏற்ற மாதிரி ஒரு சாங்கை ரெடி பண்ணுங்க, நாங்கள் அப்புறமா வரோம், பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. ஹோபிகா, நான் அப்போவே சொன்னேன் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு, கேட்டியாடா நீ? இப்போ பாத்தியா என்ன ஆச்சு அப்படின்ட்டு. டேய் நான் மட்டும் என்னடா உனக்கு வருவாங்களோன்ட்டு என்ன எதிரா பார்த்தேன், எனக்கே வந்து ஷாக்காக தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது, உன்னை யாரா வந்து இப்போ அதை பற்றி பேசுறதுக்கு வந்து வேஸ்ட்டு தான், நம்ம விட்டதை கண்டினியூ பண்ணுவோமா. டே அவ்வளோதாண்டா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு ஹோபி ஷூகாவா. டோரை லாக் பண்ணிட்டு அகெயின் ஒரு மேக்கப் செஷன் போகுது. ஹோபி வந்து எவ்வளவோ திட்டுறாரு அடிக்கிறாரு, பட் ஆனால் நம்ம ஷூகாவா ஸ்டார்ட் பண்ண வேலையை முடிக்காமல் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு 2-3 hours போகுது. இப்படியே தான் ஃபியூ டேஸும் போகுது. ஹோபி டெய்லியும் சொல்லிட்டே இருப்பார் ஷூகாக்கிட்ட, டே சொல்லிடலாம்டா இவனுங்க வந்து சும்மாவே இருக்க மாட்டேன்றானுங்கடா, ஏதாவது வந்து கேட்டுக்கிட்டே வம்பிழுத்துட்டே இருக்கானுங்கடா, என்னால் முடியலடா, எனக்கு அப்படியே காண்டாகுதுடா அப்படின்ட்டு வந்து ஹோபி ஷூகாக்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. சரி சரி நாளைக்கு கன்ஃபார்ம் சொல்லிடலாம், நாளைக்கெல்லாம் இல்லை இப்போவே சொல்லணும். டே நாளைக்கு சொல்லிக்கலாம்டா, அதெல்லாம் இல்லை, டே நாளைக்கு எல்லாத்துக்குமே லீவு, ஸோ நம்ம நாளைக்கு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கன்வின்ஸ் பண்ணி ஷூகா ஹோபியை கன்வின்ஸ் பண்ணிடுறாரு. ஸோ இதே மாதிரி தான் நைட்டு நெக்ஸ்ட் டே ஸ்கிப் ஆகுது. ஹோபிகா ரொம்பவே நர்வஸாக இருக்குது, ஏன்னா ஷூகா வந்து இன்னுமே வரவே இல்லை. ஷூகாவுக்கு அதாவது கால் பண்ணுறாரு ஹோபி, பட் ஆனால் எடுக்கவே இல்லை. லைனும் எவ்வளோ ரிங் போனாலும் எடுக்கவே இல்லை. அவருக்கு டென்ஷன் ஆகுது. உடனே ஜென்னிக்கிட்ட தான் போகிறாரு. ஹயாங் என்னடா ஹயாங், ஷூகா ஃபோன் எடுக்கவே மாட்டேன்றா ஹயாங், நைட்லேருந்து அவன் வீட்டுக்கே வரல, இப்போ மார்னிங் ஆச்சு, எங்கே போனானே தெரில ஹயாங், கால் பண்ணுங்க ஹயாங் அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி சொல்கிறாரு. சரி இரு டென்ஷன் ஆகாத அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னும் கால் பண்ணுறாரு, அவரோட காலும் எடுக்கலை. உடனே வந்து ஒவ்வொரு மெம்பர்ஸாக எல்லாருமே எந்திரிச்சு வராங்க, ரெடி ஆகிட்டு. என்னாச்சு ஹயாங், என்ன ரொம்ப சீரியஸாக இருக்கீங்க? டேய் ஷூகாவை காணோண்டா. என்ன ஹயாங் சொல்கிறீங்க? ஆமாண்டா ஷூகாவை காணோண்டா, நேற்று நைட்டில் வந்து அவன் வரல, இப்போ மார்னிங் ஆச்சு, கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேன்றான்டா, என்னடா பண்ணுறது இப்போது? தெரியலையே ஹயாங், இருங்க நம்ம இப்போ உடனே வந்து அப்போ பிடிக்கிட்ட நம்ம சொல்லியே ஆகணும். டேய் இருடா கொஞ்சம் நேரம் பார்க்கலாம், அதுக்கப்புறமா அவன் வரல அப்படின்னா நம்ம பிடிக்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்படியே ஒரு ஃபியூ ஹார்ஸும் ஆகுது. அங்கே எல்லாருக்குமே ரொம்பவே கவலையாகவும் இருக்குது, டென்ஷனாகவும் இருக்குது. ஹோபிக்கெல்லாம் அப்படியே கண்ணு தேங்கி நிற்கிது தண்ணீர், எப்பா கீழே விழுன்ற நிலமையிலே அப்படி இருக்குது. அப்போ தான் வந்து ஒரு கால் வருது, இந்த மாதிரி ஷூகாவை வந்து இந்த மாதிரி கிட்னாப் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு ஒரு கால் வருது மெம்பர்ஸ்க்கு. அது வந்து அங்கே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, யாருக்கிட்டையும் இதை தெரியவே கூடாதுன்னு, நான் சொல்கிற அட்ரஸுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. அந்த கிட்னாப் பண்ண பர்சன் சொல்லியிருந்திருப்பாங்க. உடனே வந்து எல்லாருமே பதறி பிடிச்சி, சரி நாங்கள் யார்கிட்டையுமே சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பதறி அடித்து அந்த இடத்துக்கு வந்து, அது ஒரு அப்பேண்டன்டு பில்டிங்கு, அதுக்குள்ளார இருக்கிற ஒரு பிளேஸுக்கு தான் வந்து சொல்லியிருப்பாங்க. அங்கே வந்து பார்த்தா ஃபுல்லாக இருட்டாக இருக்குது, எதுவுமே தெரில. ஹோபியா கத்துறாரு, ஷூகா எங்கே இருக்க ஷூகா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்துறாரு. அப்போ வந்து சடன்னாக லைட்டு ஆன் ஆகுது. அப்படியே ஹோபிக்கு கண்ணில் தண்ணியாக வருது. எல்லாருக்குமே ரொம்பவே டென்ஷனாக இருக்குது. பட் அந்த லைட் ஆன சமயத்தில் அங்கே பார்த்தா ஃபுல்லாக டெக்கரேஷனாக இருக்குது. யாருக்கும் இன்னுமே புரியல, என்னடா இது டெக்கரேஷனாக இருக்குது, எதுக்குடா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது டெக்கரேஷனாக இருக்குது. அப்போ வந்து திடீர்னு லைட்டு வந்து ஆஃப் ஆகி ஒரு பர்சன் மேலே வந்து ஃபோக்கஸ் ஆகுது. அது யார் அப்படின்னா வந்து நம்ம ஷூகா தான். கையில் வந்து லைக் புக்கேயோட நடந்து வந்துட்டுருக்காரு. ஹோபியை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு, ஹோபிக்கா என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷனு. லைக் வந்து மெம்பர்ஸ் முன்னாடியே வந்து நின்றுட்டு நீல் பண்ணிட்டு, ஹோபி நம்ம அவளோட ரிலேஷன்ஷிப்பை நான் நெக்ஸ்ட்டு கட்டத்துக்கு கொண்டு போகணுன்னு நான் நினைக்கிறேன், என்னை கல்யாணம் பண்ணிக்குவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஹோபிக்கா செம்ம ஷாக்கு. ஷுகா என்ன பேசுகிற நீ, ஃபஸ்ட்டு சொல்லு ஆமாவா இல்லையா அப்படின்ட்டு. ஹோபியும் டக்குன்னு மண்டையை டிங்குன்னு ஆட்டுறாரு. ஷுகாவும் ஸ்மைல் பண்ணிட்டே வந்து ஹோபிக்கு ரிங்கை போட்டு விட்றாரு. அதே மாதிரியே வந்து ஹோபிக்கு பக்கத்தில் ஒரு பர்சன் வந்து ரிங் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறாரு. ஹோபியும் வந்து அதை எடுத்து போட்டு விட்டுறாரு ஷூகாக்கு. எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து ஷூகா என்ன பண்ணியிருந்திருப்பாரு அப்படின்னா வந்து நைட்டு வந்து
இந்த மாதிரி ஒர்க் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்திருப்பாரு அவங்க எல்லாருக்கிட்டேயுமே. பட் ஆனால் எங்கே போகிறேன் ஏன் அப்படின்ட்டு எதுவுமே சொல்லியிருந்திருக்க மாட்டார். நைட்டு கிளப்புக்கு தான் போயிருப்பார். அங்கே வந்து ஆர்மி ஒரு பர்சன் அவங்க ஷுகாக்கு லைக் ஆர்மிலேயே ஒருத்தர்கிட்ட ரொம்ப ஷுகா வந்து பேசுவார்னா அந்த மாதிரி ஒரு பர்சன்னு வச்சுக்கலாம். அவர்கிட்ட வந்து லைக் ஷுகா இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அப்போது நம்ம இந்த மாதிரி லைக் அவங்கள ப்ராங்க் பண்ண மாதிரியும் இருக்குது, சர்ப்ரைஸாக பண்ண மாதிரியும் இருக்கும், ப்ரப்போஸ் பண்ண மாதிரியும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணும்போது சரி அதே மாதிரியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷுகாவும் ஒத்துருந்துருப்பார். அவங்க தான் வந்து ரிங்கும் வந்து எடுத்து கொடுத்துருந்துருப்பாங்க. எல்லாருக்குமே ஷாக்கு, என்னடா ஒரு பொண்ணு இங்கே நிற்குதே, யார்ரா அந்த பொண்ணு அப்படின்ட்டு. அந்த மாதிரி அப்போ தான் வந்து நானும் ஒரு ஆர்மி தான், ஷுகா வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் எங்ககிட்ட சொன்னார். ஸோ நான் தான் சஜஸ்ட் பண்ணேன் இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு வந்து நம்ம ஆர்மி பொண்ணு வந்து அது அந்த ஆர்மி யாருன்னா நீங்கள் தான். ஸோ கேட்குற நீங்களாகவே இருந்துருப்போங்க, இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நம்ம ஷுகாவுக்கும் ஹோபிக் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணீங்க. ஸோ அந்த மாதிரி திங்க் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து மெம்பர்ஸ்கிட்டேயும் வந்து இந்த மாதிரி எல்லோரும் முன்னாடியும் பண்ணதுனால வந்து எல்லாருமே வந்து கொஞ்சம் கோவமாக தான் இருந்தாங்க. லைக் இந்த மாதிரி லவ் பண்ணது சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அவங்களுக்கு எல்லாருக்குமே முன்னாடியே தெரியும். இருந்தாலும் லைக் பொய்யான கோவம் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியான கோவம். ஸோ அப்படியே வந்து இந்த ஒன் ஷாட்டையும் நான் வந்து முடிக்கிறேன். இது எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து நான் ஸ்டார்டிங்லேயே கேட்டிருப்பேன், அதுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணால் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும்டா ஸ்ட்ராபெரிஸ். அண்டு வந்து நாம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். பாய் டா ஸ்ட்ராபெரிஸ்.